ஹேய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியாக இப்படி விளையாடுறாங்க. இந்திய அணியை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. அவங்க இந்த மாதிரி தோக்கிறது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்திய அணி இங்கிலாந்து எதிராக 4-0ன்னு சொல்லிட்டு சீரீஸை தோற்றுருக்காங்க. இந்திய அணியோட தோல்விக்கு இதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இலங்கை அணியோட கேப்டன் சொல்லுங்க, முன்னாள் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணியோட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரும் கூட சொல்லலாங்க. லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா இந்தியா தோத்தது குறித்து ரொம்ப ஒரு கோபத்துடன் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்தியா தோல்விக்கு காரணம் இதுதான் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் இங்கிலாந்துக்கு எதிராக இப்படி தோப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிரவே பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், இந்திய அணி தோல்விக்கு என்ன காரணம் சொன்னாருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா 5வது T20 போட்டியில் இந்திய அணி 257 ரன் சேஸ் செய்து வந்தாங்க. ஆனால் 201 ரன் தான் அடித்தாங்க. 56 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. அந்த தோல்வி குறித்தும் சீரீஸ் தோல்வி குறித்தும் மல்லிங்க என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியாக இப்படி விளையாடுறாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் T20யில் ரொம்ப ஒரு பெரிய அணியாக இருக்காங்க. அவங்க சொல்லப்போனால் 2 முறை தொடர்ந்து T20 வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அணி இப்படி விளையாடுறாங்கன்னா பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஐபிஎல் மூலிமா இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர்கள் வராங்க, ஆனால் இருந்தாலும் இப்படி விளையாடி இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு காரணம் என்ன நான் நினைக்கிறேன்னா, கேப்டன்ஷிப் சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டீம் செலெக்ஷன் இல்லை. ஒரு பிளேயர் நல்லா விளையாடினா 2 மேட்ச் 3 மேட்ச் வாய்ப்பு தராங்க, அடுத்த பிளேயரை அப்படியே உட்கார வச்சுட்டு இன்னொருக்கு வாய்ப்பு தராங்க. அவர் விளையாடலன்னா திருப்பி அவரே அணியில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு பிளேயர் மைண்ட் செட்டும் போயிடுங்க. எனக்கு ஸ்பெஷலி சஞ்சு சாம்சன் மேலே நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அவர் ஒரு நல்ல பிளேயர். அவர் வேர்ல்டு கப் லாஸ்ட்டாக விளையாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் கண்டினியூவாக வாய்ப்பு தரலன்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் இங்கிலாந்து அணி செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்திய அணி இதிலேருந்து எப்படியாச்சும் மீண்டு வரணுங்க, அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா தலைவன் செமையான ஒரு ஸ்பெஷலான ஒரு நமக்கு அறிகுறி சொல்லியிருக்காருன்னு சொல்லாங்க. பட் ஆனால் லசித் மலிங்கா உண்மையாக நமக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருக்குங்க. ஏன்னா ஐபிஎல் மூலிமா நல்ல ஒரு எப்படி சொல்லுது, நல்ல ஒரு பேர் வாங்கினார், நல்லா சம்பாதிச்சார். மும்பை இந்தியன்ஸுக்கு வர பவுலிங் கோச்சாக நமக்கு கொஞ்சம் விசுவாசம் காட்டுறாரு. பட் ஆனால் அவர் சொல்கிறது 100% உண்மைங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனை ஃபஸ்ட்டு அயர்லாந்து சீரீஸில் விளையாடல, அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரீஸில் ஃபஸ்ட்டில் விளையாடலன்னு சொல்லிட்டு அவருக்கு உட்கார வச்சு பெஞ்சில் திருப்பியும் அணியில் எடுத்துகிட்டு வராங்க. அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் நம்ம இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, யாருக்கு, வைபவ் சூரியவன்சிக்கு. அவருக்கு கடைசி போட்டி வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அதுவும் பண்ணலை. அதனால் கண்டிப்பாக இந்திய அணியோட டீம் செலெக்ஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. கேப்டன்ஷிப் ரொம்ப ஒஸ்ட்டு, ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஏன்னா 5th T20 போட்டியில் தோல்விக்கு காரணமே இந்த ஃபீல்டிங் மிஸ் தாங்க. ஏன்னா ஹாரி புரூக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரன் 8 ரன் இருக்கும்போது ஒரு கேட்ச் கொடுத்தாரு. சிவன் துபே மிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஸ் பட்லருக்கு நிறைய வாய்ப்பு கேட்சுக்க விட்டாங்க. கேட்ச் விட்டனால தான் இந்திய அணி இவ்வளோ ஸ்கோர் அவங்களால அடிக்க முடிஞ்சிச்சு, இந்தியாவில் அடிக்க முடியல. அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய பின்னடைவு இந்திய அணிக்கு. இதிலேருந்து எப்படி மீண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணியோட தோல்விக்கு என்ன காரணம்? உங்களோட கருத்துக்கள், மல்லிங்கா பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.